கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. புது பூர்வீகம் எப்பொழுது? ஜாதகர் புது குடியுரிமை வேறு இடங்கள்ல சுயமாக அடுத்த சந்ததிக்கு ஏற்படுத்துற பாக்கிய பாவம். 5ஆம் பாவமாக மகரம் அணை வருகிறது. 9ஆம் இடமாக ரிஷபம் அணை வருகிறது. 5ஆம் இடத்தோடு ராகு கேது அல்லது செவ்வாய், ராகு கேது அல்லது செவ்வாய் ஏதேனும் ஒரு கிரகம் 9ஆம் இடத்தோடு ராகு கேது அல்லது செவ்வாய் ஏதேனும் ஒரு கிரகம் தொடர்பில் இருப்பது ஜாதகரை பூர்வீகம் இல்லாத வேறு புது பூர்வீகத்தை உருவாக்கணும். ஜாதக வேறு இடங்கள்ல தான் குடியேறணும். அதுபோல 5, 9ஆம் அதிபதிகள்னு சொல்லக்கூடிய சனியும் சுக்கிரனும் 6ஆம் இடத்துல ஏதேனும் ஒரு கிரகம் மறைஞ்சிருக்கிறது. அதுபோல 12ஆம் இடத்துல சனியோ சுக்கிரனோ மறைஞ்சிருக்கிறது. இதெல்லாம் புது பூர்வீகம், புதிதாக வெளியூர் தூர தேசங்கள்ல தான் பூர்வீகம். 5ஆம் இடத்திலே ராகு கேது செவ்வாய் மறைவது, 6ஆம் இடத்திலே சனி அல்லது சுக்கிரன் மறைஞ்சிருப்பது, 9ஆம் இடத்திலே ராகு கேது அல்லது செவ்வாய் இருப்பது, 12ல சனி அல்லது சுக்கிரன் இருப்பது கன்னி லக்னத்தில் பிறந்தவரை. இதுல ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தாலும் ஜாதகர் தசாய் புத்திகள் வரும்பொழுது பூர்வீகம் இல்லாத வெளியிடங்கள்ல தான் இருக்கணும்ன்ற சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. வெளியூர் தூர தேசங்கள் தான் ஸ்தான வலுவை பொறுத்து அங்கு பெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறார் அல்லது குறைந்த சாம்ராஜ்யம். வாடகை வீட்டில் இருக்க போறாரா சொந்த வீட்டில் இருக்க போறாருன்றது